This video is sponsored by EduQuest. EduQuest offers skill-based course in digital marketing, stock market, coding, and more. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா ஒரு நீர்மூழ்கி மோட்ரு பார்த்தோம்னா நம்ம தூக்குறோம், அந்த மோட்டரை நம்ம சர்வீஸ் பார்க்குறோம். அதே மாதிரி அதில் உள்ள பம்பை நம்ம சர்வீஸ் பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு மோட்டரை தூக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம அந்த வயரானது நல்லா இருக்கான்றதை பார்க்கணும். ஏன்னா அதிகமாக லோட் எடுத்து வயரிங் என்ன டேமேஜ் ஆகிருக்கலாம். அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வயரில் பார்த்திங்கன்னா நம்ம கீழேருந்து மேலே வரைக்கும் தூக்கியாச்சு. வயரில் பார்த்திங்கன்னா இரு முனை இருக்கும், மேலே ஒரு முனை, மோட்ரு கீழே ஒரு முனை இருக்கும். அந்த ரெண்டு முனையும் உள்ள ஜாயிண்ட் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டோம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதில் பார்த்திங்கன்னா 3 கோர் வயர் 3 வயர் இருக்கும். அது வந்து 6 ஒய்பின்னு சொல்லிட்டு 3 வயர் இருக்கும். அந்த 3 வயரையும் பார்த்திங்கன்னா நான் தனித்தனியாக பார்த்திங்கன்னா இந்த முனையோட எண்டையும் வயரோட அந்த முனையோட எண்டையும் உள்ள வயரையும் நான் எடுத்துக்கிறேன். அதை நல்லா கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி 6 ஒய்பின்ற 3 வயரையும் தீர்ற மாதிரி நம்ம நீட்டாக எடுத்துடணும். பாருங்கள், நம்ம வீடியோவில் நம்ம தான் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா 6 ஒய்பி அந்த 3 வயரையும் நல்லா வெட்டி எடுத்துக்கிட்டோம். தேவையில்லாததெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டுருங்க. இது பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் வயரு, தண்ணிக்குள்ளேயே கிடக்கிறனால நல்லா சீல் பண்ணியிருப்பாங்க. நல்லா பார்த்திங்கன்னா பேக்கிங் பயங்கரமாக இருக்கும். இதில் டேமேஜ் இருக்கான்றதை பார்க்கணும். இதில் டேமேஜ் இருந்தாலும் மோட்டரில் நமக்கு ஃபால்ட்டு தான் காட்டும் பேனலில். அதனால் அதை பார்த்துக்கோங்க. 2 முனையிலையும் நான் பார்த்திங்கன்னா வயர் எடுத்துகிட்டேன். 2 வயர்லையும் பார்த்திங்கன்னா நான் ஸ்லீவை வந்து சீச்சு எடுத்துக்கிறேன். இதை நம்ம ஒரு டெஸ்ட் லேம்ப் மூலமாக டெஸ்ட் பண்ணி இந்த வயர் நல்லா இருக்கான்றதை நம்ம காட்ட போகிறோம். கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் வெட்டி அந்த வயரை நம்ம தேவையான அளவுக்கு நம்ம இழுத்துக்குவோம். வயர் ரன்னாகி ஓவர் ஆடாயிருச்சு. நான் சிலிவ் எடுக்கிறக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதை அந்த வீடியோவில் நீங்களே பார்க்கலாம். வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கனால கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். வாங்க டெஸ்ட் லேம்ப் வச்சு அதை நம்ம செக் பண்ணி காட்டுறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா டெஸ்ட் லேம்ப் வேணும். டெஸ்ட் லேம்ப் எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி டெஸ்ட் லேம்ப் வீடியோ நம்ம சேனலில் நான் நிறையா போட்டிருக்கேன். அதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் லேம்ப் எப்படி மேக் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா டெஸ்ட் லேம்பை கொடுத்துட்டு நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். டெஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா லைட்டான தெரியுது. டெஸ்ட் லேம்ப் நல்லபடியாக வேலை பார்க்குது. இப்போ இதை வச்சு தான் நான் வந்து டெஸ்ட் லேம்ப் வச்சு தான் நான் உங்களுக்கு என்னன்னு சொல்லி பார்க்க போகிறேன். டெஸ்ட் லேம்பு வயரோட இருமுனையும் பார்த்திங்கன்னா தம்பி கையில் வச்சுருக்காரு. அந்த கையில் வச்சுருக்க வயரை பார்த்திங்கன்னா நம்ம எப்படி டெஸ்ட் பண்ண போகிறோன்றதை இப்போ காட்ட போகிறேன். பாருங்கள், வயரோட ஒரு முனையில் பார்த்திங்கன்னா 6 ஒய்பின்னு சொல்லிட்டு 3 வகையான வயர் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு முனையிலையும் பார்த்திங்கன்னா 6 ஒய்பின்னு சொல்லிட்டு 2லையுமே பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 6ன்ற வயரை ஃபேஸ்லையும் ஒய்ன்ற வயரை பார்த்திங்கன்னா நியூட்ரலையும் கொடுத்துட்டு நான் அந்த சுவிட்சானதை ஆன் பண்ணிட்டு இந்த டெஸ்ட் லேம்பை மறுமுனையோட வயரில் நான் வைக்க போகிறேன். அப்படி வைக்கும் பொழுது இந்த லைட்டானது பிரைட்டான முறையில் இருந்துச்சு அப்படின்னா அந்த வயர் நல்லா இருக்குன்னு அர்த்தம். 6 ஒய்யில் பார்த்திங்கன்னா நல்லா லைட்டு பார்த்திங்கன்னா பிரைட்டாக எரியுது. அதே சமயத்தில் ஒயில் வைக்கும்போது எரியலை. 6 ஒயில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா பிரைட்டாக எரியுது. பார்த்திங்கன்னா லேம்ப் நல்லா பிரைட்டாக இருக்கிறதுனால 6 ஒய் லைன் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் இந்த வயரில் டேமேஜாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த பின்ற வயரோட மூழ்கி இருந்தால் பிலையும் லைட் எரிய வாய்ப்பு இருக்குது. பார்த்திங்கன்னா ஒய்யையும் பியையும் கொடுத்துருக்கேன். அதனால தான் ஒய்பியில் பார்த்திங்கன்னா லைட்டானது எரியுது. இந்த முறையில் தான் பார்த்திங்கன்னா நம்ம வயரில் வந்து ஷார்ட் இருக்கால்ன்றது தெரிஞ்சுக்க முடியும். சப்போஸ் இடையில வயர் கட்டாக இருந்தாலோ இந்த லேம்பானது எரியாது. அதை வச்சு நீங்கள் எந்த வயர் கட்டாக இருக்குன்றது நீங்கள் சுலபமான முறையில் கண்டுபிடிச்சிக்கலாம். இது மாதிரி தான் நம்ம டெஸ்ட் லேம்ப் வச்சு பார்த்திங்கன்னா சப் மோட்டருக்கு பயன்படுத்தக்கூடிய 3 கோர் வயரை நம்ம செக் பண்ணி பார்க்க முடியும். நம்ம சேனலில் நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா நிறையா போட்டுக்கிட்டு இருக்கோம். பயனுள்ள வீடியோ பூரா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது நீங்களும் டெக்னீஷியனாக மாற முடியும். நம்ம சேனலில் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன்றது கொடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.